சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும். ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஒற்றை தேனூருடன் ஓயாமல் பேசும் கவிதை போல இளைஞர்களின் இதய குளத்தில் இடம் பிடிக்க உள்ள பிக் பாஸ் புகழ் வர்ஷினி வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறோம். சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும். ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனா நான் வாழ்றதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்துல கதாநாயகியா அவர் தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமா அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொல்லணும். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கூலா இருக்க முடியும் அப்படின்றது அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாம்பை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளவு கூலா இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அண்ட் சூப்பரா இருந்துச்சு. செட்டே பயங்கரமா கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அது டப்பிங் டைம்ல மிமிக்ரியில, அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸ்ல அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் சூப்பரா இங்க இருக்காரா. சொன்ன மாதிரி போன் பண்ணி என்னை பத்தி பேசுவீங்களா லான்ச்ல அப்படின்னு கேட்டாரு. சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே கேரக்டர் வைஸா ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும் ஷாலினி அப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோல மட்டும் தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இது இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் தியேட்டர்ல 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பிதான் இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் தியேட்டர்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லாவே பேசியிருக்கீங்க. அப்போ படமும் நல்லாவே நடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கலைந்து சென்ற மேக கூட்டங்கள் வரைந்து சென்ற ஓவியம் போல பாட்டுக்கவிஞன் பிறந்த பட்டுக்கோட்டையிலிருந்து சொட்ட சொட்ட நனையுது படத்தில் அறிமுகமாகும் ஷாலினி அவர்களை பேச அழைக்கிறோம். Hi, என் பேர் ஷாலினி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுறதே தெரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து நாங்கள் நடிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் co-actor. So yeah, thank you so much to everyone. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் புன்னகை தன்னில் உயர்ந்த புன்னகை பூவென முகத்தை பூத்திடச் செய்யும் புதுமலர் தி கோல்டன் பியூட்டி ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தேங்க்ஸ் கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்ற நிலைமையில தான் நீங்க எல்லாம் இருப்பீங்க. பட் ஆனா இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்க எங்களுக்காக உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன கேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு என்னோட கேஸ்டிங் டைரக்டரா இருக்கட்டும், எங்களோட டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாவே இந்த இடத்துல
எனக்கு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் சொல்லணும்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவாருன்னா, சீன்ல வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவாரு. நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது, எல்லாமே மூளையில எப்படி ஒருத்தவனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்பவுமே கூலா இருப்பாரு. நாங்க வந்து டக்குன்னு படத்தை முடிச்சோம். அவர் சொன்ன மாதிரி 16 daysல வந்து மொத்த ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ so much for coming. Thank you. வந்தாங்க, கடகட 4 வார்த்தை பேசினாங்க, அப்படியே போயிட்டாங்க. தேங்க்யூ ரியா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ரொம்ப முக்கியமானவங்களை பேச கூப்பிட போறோம். பொழுதுபோக்க எங்கள் ரசிப்பு, பொற்காசை இறைத்த உங்கள் சிரிப்பு, இடிப்பிலும் மடிப்பிலும் இதயத்தை ரசிக்க வைத்த இளைஞர்களின் இன்ஸ்டாகிராம் ஏஞ்சல் பிரியங்கா நாயர் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து என்ன பார்க்க போகிறேன்றது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். த தேங்க்ஸ் கோஸ் டு டைரக்டர் சார். பிகாஸ் 2 days முன்னாடி தான் அவர் என்ன ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, இந்த சாங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்குது, அண்ட் அதில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஹார்ட்ஃபுல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் வர்ஷினி அண்ட் நிஷாந்த். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவா இருந்தது. 2 நாள் ஷூட் பண்ணோம், பட் இட் டிடன்ட் ஃபீல் லைக் 2 days. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும். தேங்க்ஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்க. தேங்க்யூ.